வீட்ல நிம்மதியா சாப்பிட போறோம். நல்ல வயிறார சாப்பிடு. இந்தா போதும் போதும். ஏன் கண்மணி? உனக்கு ஆம்லெட்னா தான் பிடிக்கும்ல, அவிச்ச முட்டைனா பிடிக்காது போல இருக்கு. இந்தடா நீ சாப்பிடு. வானா சீக்கிரம் வா வா. கார்த்தி டேய் அத்தை சாப்பிடு. போன நோண்டிக்கிட்டே இருப்பேன். சரி. ஏண்டா அந்த சூரத் பார்ட்டிக்கு எவ்வளவு பணம்டா கொடுக்கணும்? அவன் கால் பண்ணிட்டே இருக்கான்டா. அது ஏற்கனவே ஒரு அமௌண்ட் கொடுத்தாச்சு அவனுக்கு. மறுபடியும் பேலன்ஸ்னா மாறங்கிட்ட தான் கேட்கணும். ராகவா, ஈரோல இந்த லோடு எப்படா வருது? இந்த வாரம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது சரியா என்னைக்குன்னு தெரியலப்பா. மாறனு கரெக்டா தெரியும்பா, கேட்டு சொல்றேன். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற. கார்த்தி, சாப்பிடும்போது என்ன பேச்சு உனக்கு? சாப்பிடு பேசாம. மாறா வா வா வா. டேய் வாடா வா. அங்க பார், உனக்காக அத்தை வகை வகையா என்னெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க பாரு. நீ உட்காரு வீரா. பாரு கர்மா, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க வலிமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. வலிமா எனக்கு கொஞ்சமா. இந்தா. நல்லியா? உனக்காக வச்சது. நல்லா அள்ளி சாப்பிடு. நல்லா இருக்கே, கடையில வாங்கிருக்குமா? வீரா, மாமா பெருமைப்படுத்திட்டமா. இங்க ஜவுளி அசோசியேஷன்ல ராமச்சந்திரன் பிள்ளைக்கு வாதாட வக்கீல் கிடைக்கலன்னு பல பேர் பேசி சிரிச்சிருக்கானுங்க. ஆனா இப்போ லாயரே கிடைக்கலனாலும் மாறா வா 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 வா. டேய், நீ இன்னைக்கு கேஸ்ல மட்டும் ஜெயிக்கல, வாழ்க்கையிலயும் ஜெயிச்சிட்ட. கடைய பத்தி சொல்றியா? டேய், உனக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறது ஜெயிக்கிறதுனா அது கடையில மட்டும்தானா? இங்க பாரு, பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது இல்லடா. வாழ்க்கையில சந்தோஷமா பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழறதும் தான். நீ இதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு அம்மா சத்தியம் பேசுறதுக்கு என்ன சத்தியம்? சத்தியம், அது சத்தியம். என்ன என்ன சத்தியம்னா அது இனிமே நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். நீ யாரு கூட சண்டை போடுவ? சும்மாவே நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான். இவன் முன்னாடி போய் நான் உளருவனா? சமாளி வள்ளி. நான் யார் கூட? நம்ம கண்மணி இருக்காளே, வா அண்ணி, அவ கூடதான் அப்பப்ப அவளை சீண்டி சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுவேன்ல, அதே இனிமே பண்ண மாட்டேன்னு நம்ம வீரா கிட்ட சத்தியம் பண்ணிருந்த. அதான். இல்லையே, இவ வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டியோட வாழ்றதுதான் வாழ்க்கை அது இதுன்னு இருந்த. ஐயோ, விட மாட்டானா? துணுண்டா எடுத்துக்கிட்டு என்ன முறைக்கிறா? அது எப்படி உனக்கு இப்ப மட்டும் எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கு? முதல்ல இருந்து நல்ல ஞாபக சக்தி. அது வேற ஒண்ணும் இல்லடா, ஜெயிலு, கோர்ட்டு, வக்கீலு அது இதுன்னு போயிட்டு வந்தோம்ல, என்னதான் கஷ்டப்பட்டு அலைஞ்சிருந்தாலும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. அப்புறம் இனிமே என்ன, பொண்டாட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. நல்லபடியா வாழணும்னு தான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நம்ம வீரா வேற உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாளா, இதுக்கப்புறம்
அவ உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் நல்லா சேர்ந்து வாழணும்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டேன். கரெக்டா வேண்டிட்டேனா? என்னத்தையும் மறைக்கிறதுக்கு இப்படி உளருது. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். சந்தோஷமா இரு. என்ன வீரா? நீங்க நம்பிக்கிட்டே இருங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா எல்லாம் உங்க கையை விட்டு போக தான் போகுது. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஏண்டா அந்த சூரத் பார்ட்டிக்கு எவ்வளவு பணம்டா கொடுக்கணும்? அவன் கால் பண்ணிட்டே இருக்கான்டா. மாறங்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற. அப்புறம் அந்த சூரத் பார்க்கு ஃபோன் பண்ணாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட் செக் போட்டேன்னு சொல்லிடு. கண்மணி, நான் கண்டிப்பாக கடையில் எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்கிறேன். கடையில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். கண்மணி, இங்கே பாரு. நம்பிக்கை வரலையா? நான் செஞ்சு ப்ரூவ் பண்ணுறேன். செஞ்சீங்கன்னா சந்தோஷம் தாங்க. நான் உங்களை பிரிக்கணும்னோ இல்ல உங்களுக்கும் உங்க தம்பிங்களுக்கும் சண்டை வரணும்னோ இத சொல்லல. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க உங்க இடத்துல இருங்க, அவங்க அவங்களோட இடத்துல இருக்கட்டும். யாரும் யாரோட உரிமையும் எடுத்துக்க தேவையில்லை. சரி கண்மணி, நீ வந்து தூங்கு. கண்மணி, வந்து தூங்கு. அதான் சாரி கேட்டேன்ல. நீங்களும் தூங்குங்க.